அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாசமும் அன்பும் பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகிங்க நம்ம தோழர்கள் விஜய் அண்ணன் மேலே வச்சிருக்காரு. அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணன் நம்ம மேலே வச்சிருக்காங்க. ஸோ அதை ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணன் எல்லாருக்கிட்டையும் சொன்ன விஷயங்கள் தான் இது. எல்லாரும் ஹாப்பி தானே, சந்தோஷம் தானே. இந்த பதவி வந்து காசு வாங்கிறதுக்கும் மற்ற அரசியல்வாதிங்க பண்ணுற வேலைக்கும் கிடையாது. இந்த மாவட்ட செயலாளர்ன்றவங்களுக்கு நான் கொடுத்துருக்க இந்த பதவி மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணணும். நான் நடிக்கும்போது எனக்காக போஸ்டர் ஒட்டி பேனரை வச்சு மக்கள் இயக்கம் என்ற பேரில் நிறைய நற்பணிகள்லாம் பண்ணி நான் வியந்து பார்த்துருக்கேன். விலையில்லா விருந்தகமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணி நான் பார்த்துருக்கேன். உங்களை உழைப்பு வீணாகக்கூடாது, நீங்கள் மக்களுக்கு பண்ணுற நல்ல விஷயங்கள் வீணாகக்கூடாதுன்றனால தான் உங்களை நம்பி நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். ஸோ ஒரு மகளிர் ஒருத்தவங்க கேட்குறாங்க, அண்ணா நான் பேச்சாளர் தானே, எனக்கு 18 வயசு முடிஞ்சிச்சு, எனக்கு என்ன நம்பி இந்த வயசில் எனக்கு நீங்கள் இந்த பதவி கொடுத்துருக்கீங்க. பல கட்சிகளுக்கு நான் பேசியிருக்கேன் மைக் பிடிச்சி, ஆனால் யாருமே எனக்கு அங்கீகாரம்ன்றது கொடுத்ததில்லை. உங்கள் ரசிகையாக நான் இருந்திருக்கேன். இப்போ எனக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சிருக்கு கட்சியில்.